வெல்கம் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய வீடியோ பற்றி துபாய் பற்றி பேசுகிறேன். துபாய் நாடு, அது நாடு சொல்கிறேன். முகமது நான் இப்போ நினைக்கிறேன் துபாய் ஒரு நாடு நினச்சிருக்காங்க. துபாய் ஒரு கண்ட்ரி கிடையாது. துபாய் ஒரு பிளேஸு, ஒரு லொக்கேஷன் இல்லை. இப்போ நம்ம எங்கே போகிறோம் நீங்கள் கேட்பாங்க, எங்கே துபாயில் எங்கே போகிற அந்தமாதிரி கேட்பாங்க. சில பேர் துபாய் போகிறேன்னு சொல்லுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. துபாய் பஸ் ஸ்டாப், துபாய் ஏதாச்சும் ஸ்டேஷன் விட்டுருவாங்க. ஆனால் அப்பயும் எங்கே போவோம் கேட்பாங்க. அதேமாதிரி துபாய் சொன்னால் ரொம்ப அதை நினச்சிட்டு இருக்காங்க கண்ட்ரி நினச்சிருக்காங்க. துபாய் கண்ட்ரி கிடையாது. துபாய் ஒரு லொக்கேஷன். UAE தான் அது ஒரு கண்ட்ரி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இதுதான் ஒரு கண்ட்ரி. இவங்க இருக்குது துபாய் ஃப்ளாக் பார்த்தீங்க, அது ஃப்ளாக் பிடிக்க பார்த்தீங்க. ஓகே, துபாய் சொன்னோன்னா நம்ம நிறையா பேசலாம். லொக்கேஷன் சொல்லலாம், டூரிசம் சொல்லலாம், எக்ஸோட்டிக் கார்ட்ஸு, கேர்ள்ஸு, லைஃப் ஸ்டைல். அவங்க லைஃப் ஸ்டைலு, அவங்க விற்கிற ஜாமா, டைமண்ட்ஸு, ஷேக் சொன்னால் ஷேக் அந்த ஷேக் கிடையாது. ஷேக் நம்ம துபாய் ரூல் இல்லையா, அவருக்கு தான் மரியாதை கொடுத்தா அவங்க. ஏன்னா அவர் இவங்க மாதிரி ஆளுக்குன்னா துபாய் இப்போ வேற லெவல் இருக்குது. துபாய் சொன்னால் பெரிய ரீச்சஸ்ட் கண்ட்ரி சொல்லலாம், ரீச்சஸ்ட் கம்பெனி சொல்லலாம், ரீச்சஸ்ட் கண்ட்ரி சொல்லலாம், செகண்ட் தேர்டு சொல்லலாம். அதுமாரி துபாய் முக்கியமாக பர்ஜ் கலிஃபா. அதே விக்ரம் படம் இதுதான் காய்ச்சி. ஏன்னா கடைசியாக எப்படியா நம்ம இன்னத்தில் நம்ம இல்லை நடந்து நம்ம கூட நடந்து சொன்னால் இதுதான் பர்ஜ் கலிஃபாவில் விக்ரம் படத்தை பற்றி காமிச்சாங்க. சினிமாஸ் ஸ்க்ரீனிங் சினிமாஸ் காமிச்சாங்க. துபாய் சொன்னால் அது சோகதைக்கு எப்படின்னா எல்லாம் ஸ்டார்டிங் பண்ணுறப்ப எல்லாமே முடிக்கிறப்ப சோகதை நினச்சிருக்கோம். ஆனால் அவங்க முதல்ல ஸ்டார்டிங் பண்ணுறப்ப சோகமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ துபாய் 18th century 1883 ஒரு ஸ்மால் வில்லேஜாக இருந்துச்சு. ஸ்மால் வில்லேஜ் ஃபுல்லாக தண்ணியாக அப்படியே இடத்துல கடைஞ்சி. அந்த டைம் துபாய் ரூலில் யார் பார்த்தீங்க நம்ம ரஷீத். நான் பேர் நல்லா ரஷீத் சொல்ல நினைக்காதீங்க, நான் இப்போ அப்படி தான் வருது. அவர் தான் நான் அவரே சொல்லிடுறேன். அவர் தான் இந்த துபாய் அந்த கண்ட்ரி ரூரலாக இருந்தார். இவர் ரூரலாக இருந்தாலும் மோமோ பண்ண பார்த்தாரு, கிரியேட் பண்ண பார்த்தாரு. எண்ணெயெல்லாம் இந்த முக்கியமாக எப்படி சொன்னால் எண்ணெய் தான் இப்போ துபாய் வேற லெவலுக்கு சொல்கிறாங்க. அதான் உண்மை. இதை வச்சு துபாய் வேற லெவல் ஆகிட்டாங்க. போப்போ இந்த 80s 90s 1983 1995 நம்ம ஷேக் அவர் வந்தார். அது முன்னுக்கு அவர் இருந்தார். அப்போயும் அவர் போப்போ இந்த கண்ட்ரி வேற லெவல் ஆகிட்டாரு. ரொம்ப சொல்லுவாங்க துபாய் முந்தி இப்போ தான் ஃபேமஸாக ஓடுது. முந்திலாம் ஒன்றும் இல்லை. துபாயில் ஏதோ மாய தான் இருந்துச்சு. ஆனால் டைம் துபாய் அதுதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ துபாய் சொன்னால் நிறைய பேர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ரொம்ப கூடியாது. மில்லியன் கணக்காக வராங்க. எப்பயுமே ஒரு வருஷம் மில்லியன், 18 மில்லியன், 90 மில்லியன், 20 மில்லியன் கணக்காக வராங்க. UAE சொன்னாலே யாருக்கே தெரிய இடம் கிடையாது. அப்படி சொன்னாலும் எல்லாத்தும் உங்களுக்கு மாயா கூஸ் பம்ப்ஸாக ஆகும். உங்களுக்கு மாய புத்துணர்ச்சி ஆகும். இந்த இடம் ஐயோ இந்த இடம் போனால் கன்ஃபார்ம் பண்ண காசு கையில். அது உண்மை தான். இதேமாதிரி 7 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய லிக்கரு, கார்ஸ், சூப்பர் கார்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. சரி, நான் ஹிஸ்ட்ரி சொன்ன போனால் கூட எனக்கு நான் வச்சு நான் சொல்லியிருப்பேன். துபாய் மோமோ மாயா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன இப்படி ஆனாங்க நான் பேசுகிறோம். அவங்க என்ன இப்படி ஆனாங்க, ஆயில் தான் மோமோ அங்கே கண்டுபிடிச்சி எக்ஸ்போர்ட் பண்ணி ஈரானுக்காங்களா அவங்க ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. அவங்க கூட எக்ஸ்போர்ட் பண்ணி போப்போ அது நல்லா இதான் துபாய் கோப்போ பில்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது துபாய் மோமோ பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க பர்ஜ் கலிஃபா சொன்னால் 828 மீட்டர், 2700 ஃபீட்டு. நினச்சிப்பா அவ்வளோ பெரிய பர்ஜ் கலிஃபா. இப்போ இங்கேருந்து நான் இங்கே பார்த்தேன்னா கூட எனக்கு ஏதாச்சும் என்னடா மாதிரி குதிக்கணும்னு தோணுன மாதிரி நமக்கே பயம் வரும். பார்த்தாலே உழுமோ உழுவாதா, என்ன நடக்க போதா, அடுத்த டாக் என்ன ஹீட் பண்ண போதா. ஏன்னா அதுவும் கேள்வி வரும் நமக்கு நம்ம US நடந்தமே இனிமேல் என்னாச்சு நடக்குதா நடந்துக்க கேள்விப்பீங்க. அதான் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஓகே தான். ஆனால் எப்படி சொன்னால் ஆனால் துபாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்ஃப் வார் கிடையாது. கல்ஃப் வாரம் எப்படின்னா ஒரு ஈரானுக்கு, துபாய்க்கு, UAEக்கு அப்படி பிரித்து விடுவாங்க. இப்போ சண்டே வாராகி அப்படி பிரித்து போயிடுவாங்க. இங்கே இப்படி போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷேக் கூட சண்டை நடந்து பெரிய வாரம் ஆயிரும். அதுவுமே நிறைய நடந்துக்கு துபாய் சொன்னேன். ஆனால் துபாய் ஏன் எப்படி ரீச்சஸ் கண்ட்ரி ஆச்சு, அவங்க செஞ்ச அவங்க வேலை தான் சொல்லுவேன். எண்ணெய் மாய்ஸ் விட்டாங்க. இப்போ எப்படி பண்ண தேவையில்ல. முதல் எண்ணெய் முக்கியமாக, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி. முக்கியமாக மோமோ ஹாஸ்பிட்டாலிட்டியும் இந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இப்போ ரொம்ப இதாகிட்டாங்க, பெருசாகிட்டாங்க. துபாய் எப்படி துபாய் எப்படி ஆயிடுச்சு.
1870 துபாய் மட்டும் பேசிக்கிட்டவங்க இப்போ 2070 துபாய் துபாயா வேற லெவல் கண்ட்ரி ஆகுது சொல்லிட்டு அப்பா அப்படி வாய் அடிச்சு சுற்றிருக்காங்க. ஆனால் துபாய் சொன்னால் வந்து வேற லெவலும் சொல்லணும். அதுமாரி துபாய் வந்து ஏன் வந்து போலீஸ்காரனுக்கு வந்து இந்த மாதிரி சுப்பு காசுன்னு நீங்கள் எப்படியா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எல்லாமே மணி தான், எல்லாமே காசு, அவங்க வச்சுட்டு காசு அப்படி. நீங்கள் சும்மா நான் ஒரு இப்போ என்எல்டி நான் சொல்கிறேன். இப்போ 2018 துபாய் கிடச்ச காசு US $142 பில்லியனு. அந்த 142 பில்லியனே ஒரு நெட்போர்ட் யாருக்கு நெட்போர்ட்டோ எரோன் மாஸ்க்கு நெட்போர்ட் கிடையாது. அப்போ ஒரு கண்ட்ரிக்கு பச்சை நினச்சி போங்க. 2012 இப்படி கிடச்சிங்க 2017 16 15 நினச்சி பாருங்க எவ்வளோ. அப்போ நம்ம இவ்வளோ போய் பேர்ச் கலிஃபா கண்ட்ரி கட்டலாம். ஆனால் அதுவே வந்து நான் ஒரு நியூஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஐயா துபாய் புதுசாக கண்ட்ரி துபாய் புதுசாக பில்டிங் கட்ட போகிறாங்க. அது பேர்ச் கலிஃபாவோட பெருசாக ஆக போகுது. பேர்ச் கலிஃபா நீட்டாக ஆக போகுது. நம்ம துபாய் கிளிக் டவர் இது கிடையாது. இந்த ஃபோட்டோ நினைக்காது, இந்த ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ இது. அது வந்து பேர்ச் கலிஃபாவோட நீட்டாக சொல்லிட்டு அப்படி ப்ராஜெக்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் முடிவு பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேச்சாக ஓடி இருக்கு. இதுமாரி துபாய் வந்து இப்படி சொன்னால் வந்து நிறைய நல்ல பேர் வாங்கி எல்லாம் கெட்ட பேர் வாங்கி. சரி இப்போ நீ என்னென்னா சொல்லுவார் போய் கேட்பீங்க துபாயை பற்றி இதெல்லாம் படித்தேன். இதுலேருந்து சில பேர் நான் கேள்வி வரும். துபாயில் போகிறோம், நம்ம வாழ்கிறோம். துபாயில் வந்து வாழலாம், ஒழுங்காக வாழ முடியுமா? வாழலாம். ஏன் துபாய் நைட் போலீஸ்காரங்க திருப்பி காடி விட்ருக்காங்க. அவங்களாம் வந்து நம்ம அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? அப்போ அவங்க நினச்சி இப்போ சம்பளம் எவ்வளோ கிடைக்கும்னு. சம்பளம் பற்றி நான் படிக்கலன்னு. ஆனால் வந்து நான் நிறைய கேள்வி வச்சுக்கேன். அவங்களுக்கு நீ ஏற்றமே கேள்வியில் மட்டும் ஓட்டிங்க. அந்த கேள்வி இப்போ நான் வெளியே ஆக்கிறேன். துபாயில் நம்ம கிஸ் பண்ணலாமா? துபாயில் கிஸ் பண்ணலாம் பண்ண முடியாது. ஏன்னா கிஸ் பண்ணால் வந்து அவங்க வந்து பெரிய குத்தமாக நினச்சிட்டு இருக்காங்க, அதை பெரிய தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ துபாய் என்ன பண்ணிடுவோம், போலீஸ்காரங்க பிடிச்சி நல்லா தட்டு கேட்பாங்க. ஆனால் இப்போ ஒரு மேரேஜ் பண்ணவங்க இல்லை ஒரு மேரேஜ் பண்ணவங்க வந்து கை கொடுத்துட்டு போனால் அது பரவாயில்ல. ஆனால் மேரேஜ் பண்ணாமல் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு கை கொடுத்துட்டு போனால் போலீஸ்காரங்க கன்ஃபார்மாக கேட்பாங்க, நீ யார் எங்கேருந்து வந்துன்னு. நீங்கள் நிறைய படத்தை பார்த்துக்கிப்பீங்க. ஏன் துபாயில் அலோ பெருசாக ஏன்டா இப்படி ஓவராக காய்க்கிறாங்க. போலீஸ்காரங்க ஒன்றே கேள்விக்கிறான். ஹீரோ கை பிடிச்சி போடுறப்ப நீ யார் நீ அப்படி கேட்பாங்க. அப்போ ஒன்றே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருப்பாங்க, காய்ப்பாங்க. நீ நிறைய படத்தை பார்த்துக்கிங்க. அதுமாரி நிறைய கேள்வி. அடுத்த கேள்வி தான் வந்து லிக்விடு அவைலபிள் ஆகுமா? அவைலபிள் ஆகும், எல்லாம் சொல்ல. ஆனால் வந்து ஒரு இடத்துல அவைலபிள் ஆகும். இப்போ எங்கன்னா இடத்துல வந்து லிக்விட் வந்து லிக்விடை யூஸ் பண்ணால் கூட ஒரு லைசன்ஸான லிக்விட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் உண்மை. இந்த மாதிரி லைசன்ஸான லிக்விட் தூக்கி போட்டு லைசன்ஸான லிக்விட் வந்து பாய்ப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து ஹோட்டல்ஸ் இந்த லிக்விடான இடத்துல எங்கே அவைலபிளோ அந்தமாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஹோட்டல்ஸு இந்த டிசைனிங் இடத்துல வந்து அவங்க விற்க மாட்டாங்க. இந்த ஹோட்டல்ஸு இந்த லிக்விட் வைக்கிற தனி இடத்துல அந்தமாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மாதிரி இங்கே எல்லா இடத்துலையும் லிக்விட் கடை அந்தமாதிரி கிடையாது. ஒரு தனியாக அந்த பணக்கார வர இடத்துக்கு வந்து லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. அந்தமாதிரி விற்பாங்க. லிக்விட் விற்பாங்க, அந்தமாதிரி யூஸ் பண்ணலாம். இதேமாதிரி நிறைய கேள்வி இருக்கு. ரொம்ப கேட்பீங்க, இந்த துபாயில் ரொம்ப ஏழைங்கள் இருக்காங்க இல்லையா? இல்லை சொல்ல மாட்டேன், இருக்காங்க. அது வந்து 2.8% தான், ஒரு 3.8% தான் இருப்பாங்க. அதான் உண்மை. ஏழைங்க பார்த்தா கூட நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இப்போ சும்மா வந்து நான் வந்து என் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. துபாய் சொல்ல ரொம்ப என்ன சொல்கிறாங்க, துபாய் வந்து எப்பயுமே எல்லாமே ரிச்சஸாக தான் இருப்பாங்க. எல்லாமே பணக்கார ஆளுங்களாம் இருக்காங்க, பணக்கார நாட்டங்களாம் இருக்காங்க, பணக்கார ஆம்பளைங்க பொம்பளைங்க இருக்காங்க. அவனா பேக்கரி சுற்றுறாங்க, பெரிய பெரிய ஜாமான் வாங்குறாங்க, HM அந்த பிராண்ட் எந்த பிராண்ட் வாங்கி சுற்றிட்டே இருக்காங்க. அதுதான் உண்மை. அதுதான் யாருமே வந்து பூர்ஸாக கிடையாது, யாருமே எல்லாமே ரிச்சஸாக தான் இருக்காங்க துபாயில். அதுதான் உண்மை. இதெல்லாம் காரணம் துபாயில் நம்ம ஷேக் தான். துபாயில் வந்து முக்கியமான இதை பற்றி நான் பேசிக்கணும். ரொம்ப துபாய் நினச்சிருக்காங்க மிடில் ஈஸ்டர்ன் நாடு அப்படி நினச்சி ஃபுல்லாக அந்த 100% மிடில் ஈஸ்டர்ன் நாடு நான் சொல்கிறேன். மிடில் ஈஸ்டர்ன் நாடே கிடையாது. அது சைடு ஆஃப்ரிக்கா நாடாக சொல்கிறேன். ஏன்னா துபாய் பற்றி மேலே மட்டும் சொல்கிறேன். நீ எப்படி கேட்பீங்க? எல்லாரும் அப்படியே கிடையாது. துபாய் வந்து ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ப்ளஸ் ஆஃப்ரிக்கா. ஏன்னா நாட்டு எங்கே இருக்குது? நீங்கள் இப்போ மேப்பில் பார்த்தீங்க எங்கே இருக்குங்க? மிடில் ஈஸ்ட்டுங்க கேரா ஆஃப்ரிக்கா நாட்டுக்கு கேரா அந்த வசதியில் இருக்குது. ஸோ அந்த சைட்டில் இருக்குது. ஸோ அதனால வந்து துபாய் வந்து ஒரு மிடில் ஈஸ்ட்னு கூப்பாமல் மிடில் ஈஸ்டர்ன் ப்ளஸ் ஆஃப்ரிக்கா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, அங்கே போட்டுருப்பாங்க. ஆனால் துபாய் ஒரு ஏசியா நாடு தான். அதான் உண்மை, ஏசியா நாடு. அது நிறைய ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து முக்கியமாக வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல், ரொம்ப ஸ்பைசியான வேலை சொல்லலாம் வந்து ஜுமைரா ஹோட்டல்னு சொல்லுவேன். ஏன்டா கவலையாக இருக்குது? ஏன்னா நானே எப்படியாவது துபாய் போகணும், விசிட் பண்ண ஆசை. நான் காசு இல்லைன்ட்டேன். அதேமாரி பேர்ச் கலிஃபா வந்து ஒரு லேண்ட்மார்க் இடம், லேண்ட்மார்க் பிளேஸ், சுற்றி பார்க்க இடம். அது வந்து ஹோட்டல்னு கிடையாது. அதேமாதிரி ஒரு நிறைய இடம் இருக்குது. கார்டன் இருக்குது, துபாய் கார்டன் இருக்குது, துபாய் அக்வாரியம் இருக்குது, துபாய் மால். நிறைய பேர் விசிட்டர்ஸ் மேக்னெட்மாக இருந்துச்சுன்னா அந்த காரணமே துபாய் மால் தான்.
துபாய் மாலு, துபாய் பர்ஜ் கலிஃபா, அது அந்த 2 ஆளு தான் வந்து வேறு மாதிரி விசிட்டர்ஸே ஈர்த்துச்சு. 1.87 மில்லியன் விசிட்டர்ஸு வர வச்சிச்சு எப்போனா 2018. ஆனால் இப்போ சொன்னால் வந்து இன்னும் கூட. ஆனால் இப்போ சொன்னால் அந்த குறவும் சொல்லி, ஏன்னா இப்போ கொரோனா ஆயிடுச்சுனா, ஸோ நம்மளும் செய்ய முடியாது, எல்லாமே இறங்கி தான் போவோம். ஆனால் இப்போ எல்லாமே வந்து தான் பாங்க. ஸோ அது நம்ம எல்லாம் ஓடிதுக்கு. அதேமாரி நிறையா பிளேசஸ் இருக்குது துபாய். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க கூகுள். துபாய் கார்டன் இருக்குது, துபாய் இது இருக்குது, துபாய் அக்வாரியம் இருக்குது. அதேமாதிரி ஒரு பர்ச் ஒரு துபாய் ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல்லாம் வந்து வேறு லெவல் ஹோட்டல் தான் சொல்லுவேன். பர்ஜ் கலிஃபா கிட்டே இருக்க துபாய் சாரி அந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் வேறு லெவல். ஏன்னா மணி வேறு லெவல். நிறைய உள்ளுக்கு எக்ஸாட்டிக்ஸான இடம் இருக்குது. இதேமாதிரி துபாய் சொன்னால் வந்து நமக்கு வந்து நிறைய இடம் தெரியும். ஸோ ரொம்ப கேட்பீங்க துபாய் வந்து அப்படி தானே பிடிக்கும் உனக்கு. எனக்கு என்ன பிடிக்கும்னா வந்து எனக்கு அந்த விக்ரம் படத்தை காமிச்சேருந்து அந்த விக்ரம் ஸ்கின்னி காமிச்சாங்கல்ல, அது வந்து பிடிச்சேருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பர்ஜ் கலிஃபா பிடிச்சி. ஏன்னா என்னோடய படத்தை அதுமாதிரி காமிச்சா எல்லாருக்கும் தோணுது. எனக்கு யூடியூப் ஸ்டார் சொல்லிட்டு என் படத்தை அப்படி காமிச்சா கொஞ்சம் நல்லா தோணுது எனக்கு ஆசை. ஓகே, இதுதான் காய்ச்சி இன்னைக்கு பற்றி பேசினேன். துபாய் பற்றி என்ன ஸ்டைலி பேசுனேன். துபாய் பற்றி ரொம்ப கடுப்பாக தான். ஏன்னா பேசிட்டு போயிட்டான். ஏன்டா அவ்வளோ தான் பேசுனீங்கடா. நீ பேசுறதுமோ ஒன்றுமே இல்லாத மாதிரி ரொம்ப கேட்பீங்க. ஏன்னா அது அதான் தெரிஞ்சு உண்மை. ஏன்னா நான் வந்து ஏதோ தோணுது பேசிட்டேன். தெரிஞ்சுக்க நான் இப்போ பிடிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஏதோ கீவேர்ட்ஸ் தான் சொல்லிட்டேன் துபாய் பற்றி. ஏதோ நான் முக்கியமான கீவேர்ட்ஸ் தான் சொல்லிட்டேன் துபாய் பற்றி. அதேமாதிரி நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரிவாம்பி பார்த்துன்னு தெரியும். என்னால் பேசிப்பேன், நிறையா பேசிப்பேன், கன்ஃபார்மாக நிறையா பேசிப்பேன் நான். அதேமாதிரி இந்த வீடியோ நிறைய பேர் எங்கேயும் போயிட்டு 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு வீடியோ. ஸோ நான் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ நான் காட்ட சத்தி போன அளவுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ துபாய் பற்றி ஹிஸ்டரி துபாய் இதான் எனக்கு வீடியோ. ஸோ காய்ஸ் தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனல் வந்து முக்கியமாக இந்த வீடியோ வந்து லைக் கொடுங்க ஐயா. அதே முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து கடைசியில் செஞ்சுட்டு போயிருங்க. ஏன்னா வந்து யாரும் வந்து வீடியோவில் பார்க்க மாட்டீங்க. ரெண்டாவது யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதான் உண்மை. முக்கியம் 3மே தான். லைக்கு பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, அதுவும் தெரில. ஆனால் தயவுசெய்து வந்து நான் தான் இது பண்ணி நான் தான் அங்கே சுற்றி பண்ணிடுறீங்க எல்லாத்துக்கும். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேர் ஏற்றுங்க. நிறைய பேர் அனுப்புங்க. ஏன்னா உங்களுக்காக வீடியோ செஞ்சேன், எனக்காக கிடையாது, உங்களுக்காக வீடியோ செஞ்சேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேர் ஏற்றுங்க. இதான் நான் தான் விசா டாக் செய்ய இந்த யூடியூபர் ஃபர்ஸ்ட் யூடியூபர் அப்புறம் இந்த மலேசியாலே. அதான் உண்மை. பாய்.